ராஜ்நாத் தரப்பிலிருந்தும் அமித்ஷா தரப்பிலிருந்தும் ஜேபி நட்டா தரப்பிலும் இந்திய தரப்பிலிருந்து அவர் சொல்லப்பட்டது, பாருங்க இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களை எதிர்ப்போம். அந்த கோபத்தில் என்ன பண்ணாரு, வீட்டுக்கு போய் தன் பிஏ விட்டு உடனே ஒரு ராஜினாமா எழுதி சொன்னாரு, டைப்படிக்க சொல்லி. டைம் வாங்கிக்காம ஜனாதிபதி இல்லத்துக்கு, அதாவது ராஷ்டிரபதி பவனுக்கு வண்டி போட்டு போயிட்டாரு. புரோட்டோகால் தெரியாம, ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாம, ஏதோ தன்னைத்தானே நினைச்சிட்டு மோடி மேல ஒரு கசப்பு, அமித்ஷா மேல ஒரு கசப்பை தானே வளர்த்துட்டு இவரை வச்சு மோடி கவர்மெண்ட் இது பண்ணலாம், எம்ப்ராஸ் பண்ணலாம். ஆனா கடைசியில விளையாட்டு என்னாச்சு, இவருக்கு வினையாயிடுச்சு. இதுல போய் ஏன் சிக்கின்றாரு ஜெகதீப் தங்கர்? என்ன நினைச்சாரு, இதை வச்சுட்டு அரசியல் பண்ணி தான் பிரதமரா வர நினைச்சாரா? அப்புறம் மோதியோட எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, எப்படி இவர் அசியூம் பண்ணிட்டாரு? தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. சோ இவர் என்ன பண்ணாரு, அன்னைக்கு 21ஆம் தேதி காலையில இவர் பேச விட்டாரு. இவர் என்னெல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் ஜேபி நட்டா, யாரு அரசு தரப்பிலிருந்து தலைவர், மக்களை இது அவர் எழுந்து சொல்றாரு, இது என்னங்க டிபேட், இன்னைக்குதான் முதல் நாள், எந்த டிபேட் எப்படி நடத்தணும், நமக்கு ஒரு பிசினஸ் அட்வைசரி கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டியில அரசு தரப்பிலிருந்து சில அமைச்சர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் உட்கார்ந்து முடிவு பண்ணுவாங்க. ஆபரேஷன் சிந்தூர் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றது, மற்ற மேட்டர் இன்னைக்கு பண்றது, என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது, எவ்வளவு நோட்டீஸ் வந்திருக்கு, இதெல்லாம் சேர்மன் தலைமையில நடக்கும். இது அதாவது தங்கர் தலைமையில் நடக்கும். இவர் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, நாங்களும் தான் நோட்டீஸ் கொடுத்திருக்கோம், இதை பத்தி பேசணும்னு எங்க பிஜேபி உறுப்பினர்களும் கொடுத்திருக்காங்க. இவர் நோட்டீஸை வச்சு இப்ப ஏன் பேசுறாரு, என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டாரு. இது காங்கிரஸே முன்னாடி பிளான் பண்ணி வந்திருக்காங்க. தங்கர் இப்படி சொல்லுவாரு, மக்களவையில ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசி முடிச்சிருவாரு. நம்ம சொல்றோம் சொல்லிடுவோம், கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரை கொடுக்குற மாதிரி உள்ள பேசிடுவேன். அதாவது இதேதான் வெளியில சொல்லிட்டு இருக்காங்க, அதே உள்ள ஒரு தடவை சொல்லணும். இதுல என்ன ஆச்சு பாருங்க, இதை செஞ்சது கவர்மெண்ட்டுக்கு கசப்பு. அதாவது முதல் கசப்பு. அதை உடனே தெரிவிச்சுட்டாங்க, என்னங்க நீங்க தங்கர் எல்லாம் இப்படி அலோவ் பண்ணீங்க, டிபேட் ப்ராப்பர் டிபேட் இருக்கட்டும். டிபேட் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளோட பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வைப்பாரு, இது நடந்தது, அந்த போர்ல நடந்தது என்ன, நம்ம என்னென்ன தாக்குதல் செய்தோம், என்னென்ன நமக்கு விளைவு இருந்தது, எப்படி நம்ம சக்சஸ் பண்ணோம், அந்த ஸ்டேட்மெண்ட் 2 அவையில வச்ச பிறகு 2 அவையிலயும் டிபேட் ஆரம்பிக்கும். இப்ப அப்படிதான் ஆரம்பிக்க போறது அடுத்த வாரம். அதுக்கு பிறகு முடியும் பொழுது ஒரு மசோதா பாஸ் பண்ணி நம்ம ராணுவ வீரர்களை பாராட்டி நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு மசோதாவை பாஸ் பண்ணணும். இதை கெடுக்கிற மாதிரி கருகே செய்வதை தங்கர் அனுமதிச்சது கூட இது ஒரு கசப்பாச்சு. அதுக்கு பிறகு நீங்க நடந்தது நான் முன்னாடி சொல்லிட்டேன், லஞ்ச் இன்னைக்கு அதை எடுத்துட்டு வாங்குவான். இந்த ஆப்போசிஷனோட மோஷனை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டிராமா பண்ணது கவர்மெண்ட்டுக்கு கடுக்கும். அப்ப அவருக்கு ராஜ்நாத் தரப்பிலிருந்தும் அமித்ஷா தரப்பிலிருந்தும் ஜேபி நட்டா தரப்பிலும் இந்திய தரப்பிலிருந்து அவர் சொல்லப்பட்டது, பாருங்க இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா நாங்க உங்களை எதிர்ப்போம். எங்களோட எதிர்ப்பு எவ்வளவு தூரம் வேணாலும் போகும். அதனால நீங்க எங்க மௌனத்தை இதுவா எடுத்துக்காதீங்க. அரசுக்கு எதிர்த்து எந்த சபாநாயகரும் செயல்பட முடியாது. சபாநாயகர் எப்போதுமே ஆளுங்கட்சி சேர்ந்தவர், இல்லைன்னா ஆளுங்கட்சியால் கொண்டு இந்த மெசேஜ் கொடுத்தவொடனே அவர் புரிஞ்சுட்டார், உண்டு கோவம் வந்துருத்தவர். ஓ என்ன பயமுடுத்துறாங்களா? ஏன்னா முதல்ல இவங்க போய் பேசின பொழுது ரிஜிஜு நட்டா எல்லாம் சொன்ன பாரு, எப்படி நீங்க எதிர்கட்சிகளோட இதை எடுத்துட்டீங்க, அங்க லோக்சபால நடத்திட்டு இருக்கு, அங்க ஆல்ரெடி 160 பேர் 2 சைடும் போட்டிருக்காங்க, நீங்க வெறும் காங்கிரஸ் கொடுத்த 54 பேர் இதை வச்சு எப்படி நீங்க இதை வந்திருக்கு எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்க ஆபீஷியலா? அப்ப அவர் சொன்னா எனக்கு பவர் இருக்கு அனௌன்ஸ் பண்ண, நீங்க யாரும் தடுக்க முடியாது. அப்ப கொஞ்சம் முரண்டாரு. அப்பதான் அவருக்கு சொல்லப்பட்டது, பாருங்க இது ஓடாது, இப்படி பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு எதிர்க்க முடியும், நீங்க துணை ஜனாதிபதினு பார்க்க மாட்டோம், நாங்க நான் தான் எதிர்ப்போம், அவளை எதிர்ப்போம், உங்களே வேண்டும்னா நீக்கிடுவோம், அதுக்கு கூட கையெழுத்து நாங்க ஆரம்பிச்சிட்டோம்னு ஒரு மிரட்டல் கொடுத்தாரு. அப்பதான் இவர் புரிஞ்சுட்டாரு மேட்டர் இவர் கையில இல்ல, இது மோசமாச்சு. அந்த கோபத்துல என்ன பண்ணாரு, வீட்டுக்கு போய் தன் பிஏ விட்டு உடனே ஒரு ராஜினாமா எழுதி சொன்னாரு, டைப்படிக்க சொல்லி. டைம் வாங்கிக்காம ஜனாதிபதி இல்லத்துக்கு, அதாவது ராஷ்டிரபதி பவனுக்கு வண்டி போட்டு போயிட்டாரு. அங்க பாருங்க, அன்னைக்கு லேட் ஆயிடுச்சு, இவர் போறச்ச 7:30. அதுக்குள்ளாலே திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் ஹஸ் ஆல்ரெடி ரிட்டையர்டு. ஷி வாஸ் நாட் இன் அபிஷியல் இது ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் இல்ல, அவங்க ரிலாக்ஸ் பண்ணும்போது வீட்டுக்கு நைட்ல எப்படி அப்படி போயிட்டாங்க. இவர் என்னடா கார்ல வந்து இறங்குறாரு, இதுல வந்து உள்ள பாக்கணுங்கிறாரு. அங்க ராஷ்டிரபதி செக்யூரிட்டி டீம் அந்த இது கிடையாது, வரப்போறாருன்னா அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல, எப்படி பாக்குறது? உடனே உள்ள சொல்லி சரி அவர் வரட்டும். அப்புறம் வந்த உடனே என்னடா ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு என்ன பண்ணாரு, சரி அவங்க திரௌபதி முர்மு வாங்கி வச்சுட்டாங்க. வாங்கி வச்சுட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, அவரோட டீம் அதை ட்வீட் பண்றாங்க லெட்டர். அவர் ட்வீட் பண்ணி தான் அரசுக்கு தெரியுது. ஏன்னா திரௌபதி முர்மு மோடி அரசுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி இவர் ட்வீட் பண்றாரு. அதாவது இவ்வளவு பெரிய சீனியர் பர்சன், இவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருந்துட்டு, அது கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்ல இருந்தது, புரோட்டோகால் தெரியாம,
ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாம ஏதோ தன்னைத்தானே நினைச்சிட்டு மோடி மேல ஒரு கசப்பு, அமித்ஷா மேல ஒரு கசப்பை தானே வளர்த்துட்டு இந்த மாதிரி தனியா அசிங்கப்படுத்துக்கிற மாதிரி செயல் பண்ண பிறகு அவருக்கு அந்த இடத்துல வேற என்ன பண்ணது தெரியல. இதுல நடுவுல பாருங்க, நடுவுல ஒரே அதாவது அவருக்கு ஈரான் பிரசிடென்ட்டே கொலை செய்யப்பட்டார் இஸ்ரேல் தாக்குதல்ல. அவருக்கான ஸ்டேட் ஃபியூனரல் நடந்தது. இந்தியா அரசு இவர் அனுப்பிச்சது, நீங்க ரெப்ரசென்ட் பண்ணுங்கன்னு. இவர் அங்க போனாரு. போன பொழுது அந்த இடத்துல அவருக்கு தேரான்ல அவங்க ஹோட்டல் ரூம் புக் போட்டு கொடுத்தாங்க. அவங்க ஈரானியன் கவர்மெண்ட், ஏன்னா இது எல்லா ஃபியூனரலுக்கு எல்லா தலைவர்களும் வந்தாங்க, பல தலைவர்கள், பல நாட்டு தலைவர்கள் அங்க வந்தாங்க. இவருக்கும் ரூம் கொடுத்தாங்க. அந்த ரூம் சரியில்லை, திரும்பி வந்துட்டு ஒரு நோட்டு போட்டாரு நம்ம வெளியுறவு அமைச்சகத்துக்கு, நீங்க சரியாவே அரேஞ்ச் பண்ணல, எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு சரியா இருந்த ரூம் சரியா இல்ல. இவங்க சொன்னாங்க, ஐயா அந்த ரூம் நாங்க போடல, அது அவங்க ஈரானோட வெளியுறவு அமைச்சகம் போட்டது, ஏன்னா இத்தனை கெஸ்ட் இருந்தாங்க, நாங்க ஒன்றும் சொல்ல முடியல. இல்ல நீங்க கொடுத்த பிளேன் சரியில்லை. எம்பரையருங்கிறது ஆபிஷியல் ஜெட் இருக்கு. ஒரு சின்ன டீம் அர்ஜென்டா போகணும்னு வச்சுக்க, வெளிநாடோ எங்கேயா போனோம்னா அந்த பிளேன்ல எம்பரையர் ஜெட்ல நிறைய பேர் போயிருக்காங்க. நம்ம அவங்கன்னா வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துட்டு போவாரு, நம்ம நிதி அமைச்சர் சீதாராமன் போயிருக்காங்க, பலமுதையா நிர்மலா சீதாராமன். இல்ல அது சின்ன பிளேனு, பிரைம் மினிஸ்டர் உபயோகப்படுத்துறாரு வெளிநாடு போறதுக்கு ஏர்போர்ஸ் 1, அந்த மாதிரி போயிங் ஜெட் வேணும் எனக்கு. எங்கேயோ இடத்துல இருந்தா எங்கேயோ இவர் இந்த அல்ப விஷயத்தெல்லாம் பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, புரோட்டோகால் தாராறு பண்ணாரு. அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு இவருக்கு ஏதோ மனசுல மாறுறது. அப்ப இவரை மாத்தினது யாரு? அதுல என்ன விஷயம்னா, எப்போ எதிர்கட்சிகள் குறிப்பிட்டதா காங்கிரஸுக்கு கர்கே போல தலைவர்களுக்கும் ஜெயராம் ரமேஷ் போல தலைவர்களுக்கும் இவர் உள்ளுக்குள்ள அதிருப்தியா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் எண்ணெய் ஊத்துவோம், நெய் ஊத்துவோம். கடைசியில என்ன ஆச்சு பாருங்க, ஊத்துற நெய் அவ்வளவு ஊத்திட்டாங்க, அது பத்தி தெரிஞ்சிருச்சு, அவரே சாப்பிட்டு. இவர் என்ன நினைச்சு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, நான் பிரதமரோட எனக்கு புகழ் அதிகமா இருக்கு. அதாவது சுபா, சில நேரங்கள்ல மனிதர்கள் என்ன அறுதுகளை நம்ம ஒரு விதமா பார்ப்போம், இதெல்லாம் கிரேஷம் பிரச்சாரங்கள் நடக்கும்போது புத்தி கேடும், என்னெல்லாம் செய்ய மாட்டோம்னோ அதெல்லாம் செய்வோம், எதெல்லாம் சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லுவோம், பண்ணக்கூடாது பண்ணுவோம். அந்த மாதிரி இவர் குழம்பி என்னெல்லாம பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது ஆப்போசிஷனுக்கு வேடிக்கையாவும் இருந்தது. 6 மாசம் முன்னாடி இவர் அங்க ஜால்ரா அடிச்சிருந்தாரு, எப்போது பிரதமர் பார்க்கும்போது இப்படி இருந்தாரு, இப்ப என்னடானா இப்படி மாத்திட்டாரு. சரி, ஏதோ ஒண்ணு நமக்கு சாதனை, இவரை வச்சு மோடி கவர்மெண்ட் இது பண்ணலாம், எம்ப்ராஸ் பண்ணலாம். ஆனா கடைசியில விளையாட்டு என்னாச்சு, இவருக்கு வினையாயிடுச்சு. ஆனா இவர் லாஜிக்கலா யோசிச்சு பண்ண மாதிரி தெரியல. இதுல என்ன புரிஞ்சுக்கணும் சுபா, இன்னைக்கு பல பேர் ஒரு கேள்வி கேட்கறாங்க டெல்லியில, என்னன்னா இதுல சதி, பெரிய சதி போட்டாரா? இந்த சதி பெரிய சதி இல்லைங்க, இது நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தைகள், ஒரு அல்ப ஐடியா. இது நீங்க உங்களை வந்து என்ன பண்ணிருக்காருன்னு, ஆனா என்னமோ பண்ணணும்னு பண்ணிட்டாரு. அதாவது இவர் எங்க இருந்தாரு, எப்படி வந்தாரு? முதல்ல தேவிலால், ஹரியானா முன்னாள் தேவிலால் இருந்தாரு, அந்த ஜனதாதள் கட்சியில இருந்தாரு, அங்க யாருமே கேட்கல. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல போனார், அங்க யாரும் கண்டுக்கல. அதுக்கு பிறகு பிஜேபியில சேர்றாரு 2003 வாஜ்பாய் பிரதமரா இருந்த பொழுது, அப்புறம் யாருமே கண்டுக்கல. அவர் லீகல் செல்லு, ஃபார்மர் செல்லு இருக்காரு, யாரும் கண்டுக்கல. மோடி பிரதமரான பிறகு 2014 புது கவர்னர்ல போடுற இதுல வருது, 14-15 இவரை மேற்கு வங்காளத்துக்கு அனுப்பிச்சாங்க. அங்க மமதாவோட பண்ணாரு. அப்போ அது அந்த நேரத்துல அங்க சூழ்நிலை அப்படி இருந்தது, அந்த சூழ்நிலையும் பிஜேபிக்கு சாதகமா இருந்து வச்சுப்போம். ஆனா இப்ப செய்யறது யாருக்கும் புரியல. அது எப்படி உங்களை தொந்தரவு பண்ணவங்க, உங்களை மிமிக்ரி பண்ணவங்க, உங்களுக்கு எதிர்த்து உங்களை பதவியிலே நீக்கணும்னு சொல்லி மசோதா கொண்டு வந்த அவங்கள போய் கட்டி அணைக்கிறீங்க. அதாவது நிஜமாவே குழம்பி இருக்கணும்ல இந்த மாதிரிலாம் செய்யறதுக்கு. அப்புறம் பாருங்க, காங்கிரஸோட உத்தேசம் என்ன இருந்துருவோம், இவரை யூஸ் படுத்துவோம், இவர் யூஸ் படுத்தி முடிஞ்ச அப்புறம் கருவேப்பிலை, சாம்பார்ல கருவேப்பிலை எடுத்து போடுற மாதிரி எடுத்து போட்டுருவாங்க, அவ்வளவுதான். தாழ்ச்சி கொட்டில மிளகா எடுத்து போடுற மாதிரி எடுத்து போடுவோம், அவ்வளவுதான். ஏன்னா பர்பஸ் ஓவர். ஆனா ஜெயராம் ரமேஷ் தலைவர் ஆச்சரியப்படுறாங்க, என்னையா இது, இவர் இவ்வளவு தூரம் போயிட்டாரு, என்ன கூப்பிட்டாரு, நான் போய் கொடுத்தேன், நாங்க சொல்லல, வீட்டுல வந்து பார்த்து இவர் சீக்கிரட்டா வச்சுக்கணும் பாக்குறாரு. ஆனா அரசுக்கு சந்தேகம் ஆரம்பிச்சல, இவங்க பார்த்து ஒரு கண்ணு இருந்தது, அது தெரிஞ்சு போச்சு என்ன நடந்ததுன்னு. இதுல என்னத்தே புரியல எனக்கு சுபா, இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்த பிறகு, அதாவது இவர் நினைக்க முடியாத ஒரு பதவிக்கு வந்துட்டார். பாருங்க, ஜூலை 15 வாக்குல கூட ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்துல ஒரு நிகழ்வுல அவர் சொல்றாரு, எனக்கு ரிட்டையர்மெண்ட் வந்து நான் ஆகஸ்ட் 2027 ரிட்டையர் ஆயிடுவேங்கிறாரு. அப்ப கூட ஒண்ணு இல்ல அவர் மனசுல. ஓகே, இந்த ஒரு வார கேப்ல இந்த மாதிரியான சிந்தனைகள் ஓடி இருக்கு. ஒரு வார கேப்ல எந்த சுக்கிரன் ராகு சனி பெயர்ச்சியோ சேர்க்கையோ எனக்கு தெரியாது, கிரக கோளாறோ இல்ல நம்மெல்லாம் சார்பா சொல்றது என்னன்னா, இது வந்து கிரகசேஷ்டம்பாங்க, இந்த மாதிரி அவர் பண்ணினது. ஆனா இதுல வந்து பிரதமருக்கு முதல்ல என்ன, அவர் மேல சும்மா இந்த சுப்ரீம் கோர்ட்டை பத்தி தாக்குறது. அதுக்கு பிறகு இந்த வருண் மேட்டர்ல பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல இப்ப என்ன ஒரு கேள்விப்படுறது, அதுதான் கவர்மெண்ட்டுக்கு இதுவா இருக்கு. வருண் மேட்டர்ல பாருங்க, அந்த ஜஸ்டிஸ் வருண், அதாவது யஷ்வந்த் வருண்கிறவரு
இவ்வளவு பணம் வந்து அது என் பணம் இல்லைன்னாரு. அதை சுப்ரீம் கோர்ட்டோட என்கொயரி கமிட்டி ஒத்துக்கல. பட் அவருக்காக பேசி அவருக்காக வாதாட நம்ம கபில் சிபல் இப்ப நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா, கபில் சிபலுக்கு முதல்ல டங்கருக்கு சரியில்லாம இருந்தது. ஆனா கபில் சிபல் இப்ப நம்ம கேள்விப்படுது என்னன்னா, கபில் சிபல் போய் இந்த டங்கரை 2-3 தடவை பார்த்து நீங்க அவர் மேல அவருக்கு கடுப்பா இருக்காதீங்க, அந்த யஷ்வந்த் வர்மா மேல நீங்க அவ்வளவு கடுப்பா இருக்காதீங்க, அதை அப்ரோச் பண்றதுக்கு கூட இப்ப இது கேள்விப்படுறோம். என்னன்னா, டங்கரோட மாப்பிள்ள இருக்காரு, இவருக்கு ஒரு மகள் இருக்கு, அந்த மகளோட ஹஸ்பண்ட் கிட்ட மூலமா அப்ரோச் பண்ணாங்க. எப்படி அப்ரோச் பண்ணாங்க, என்ன கன்சிடரேஷன் அப்ரோச் பண்ணாங்க நமக்கு தெரியாது. வெளியில இவர் இமேஜ் என்னன்னா, நீதிபதிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஊழலுக்கு எதிர்த்து போராடுற மாதிரியும், ஆனா உள்ளுக்குள்ள அவரோட ஒரு சிநேகமான உறவை மெயின்டைன் பண்ற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. ரெண்டாவது, இதை எங்க அட்வைஸ் பண்ணாராம், நான் இதை பாத்துக்கிறேன் இந்த மோஷனை, இப்ப இந்த பாருங்க இந்த கன்ஃபியூஷன் லோக்சபால வந்துருச்சு, எதிர்கட்சிகள் இப்படி பண்ண டிலே ஆயிடும், அவருக்கு அந்த ஆவாசம் கிடைக்கும், அந்த சுப்ரீம் கோர்ட்ல இருந்து அதுக்கு அந்த ரிப்போர்ட் மேலே அதுதான் ஆயிருக்கு. இப்ப இன்னொரு பெஞ்சுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் எந்த ரிப்போர்ட்டை வச்சுன்னு பரிந்துரை செய்ததோ அரசுக்கு இவரை நீக்குங்க, அந்த ரிப்போர்ட்டையே சேலஞ்ச் பண்ணி இந்த ஐடியா கொடுத்தது கபில் சிபல். ஆனா இதுல ஒரு விஷயங்க, இந்த காங்கிரஸ் கர்கே ஜெயராம் விஷயத்துல ராகுல் காந்திக்கு ஒண்ணு தெரியாமே இருக்கலாம். ஏன்னா இப்ப சிதம்பரம் போல தலைவர் சொல்றாங்க, நாங்க இந்த ஜெயராம் லைன் கிடையாது, we are against. ஏன்னா இதுல ஒண்ணு புதுசா என்ன ஒரு ஆங்கிள் இருக்கு சுபா. அலாகாபாத் ஹைகோர்ட்டோட நீதிபதி சேகர் யாதவ்னு பேரு. அவர் வந்து ஒரு 6 மாசம் காலத்துக்கு முன்னாடி ஒரு விஹெச்பியோட ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணாரு, விஸ்வ இந்து பரிஷத். அந்த மீட்டிங்ல பேசும் பொழுது, இந்தியா வந்து பெரும்பாலும் ஒரு இந்து நாடு, இந்துத்துவங்கிறது ஆல்ரெடி இருக்கு, அதனால சிறுபான்மையர்கள் வந்து இதை ஒண்ணு குற்றமா பார்க்க கூடாது, அவர்கள் சமுதாயத்துல பிழைகளை இது பண்ண வேண்டும், சீர்திருத்தம் செய்யணும், லைக் பொலிகாமி, ஒருவன் பல மனைவிகளை வைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை எதிர்கட்சிகள் சொல்ல அவர் எப்படி பேச முடியும், அவர் ஜட்ஜி பதவி வைக்க கூடாது, அதுக்காக ஒரு மசோதா கொடுத்தாங்க அவரை நீக்கிறது. அது முன்னாடி நடந்த சம்பவம். அப்ப மார்ச்ல இந்த சம்பவம் வந்த உடனே அது என்ன தெரியும், காங்கிரஸ் தலைவர் அது ரெண்டையும் ஒன்னா பண்ணாங்க. என்ன வரும், இந்த ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவை நீங்க நீக்கணும், அந்த மசோதா ஆடணும்னா நீங்க சேகர் யாதவையும் நீக்கணும், அது வேற மேட்டர், இது வேற மேட்டர். இதுல சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் போன பிறகு சுப்ரீம் கோர்ட் கூப்பிட்டு அவர் விசாரணை பண்ணிட்டாங்க. யார, சேகர் யாதவ, அலகாபாத் ஜட்ஜை நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி எல்லாம் நீங்க பேசுறது கண்டிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அங்க மேட்டர் முடிஞ்ச மாதிரி தான் அர்த்தம், அவங்க ஒண்ணும் பரிந்துரை செய்யல அவங்களை நாத்துன்னு. இவங்க தரப்புல இருந்து மதசார்பற்ற அரசியல், மதசார்பற்ற கட்சிகள் தரப்பில் இருந்து இதுக்கு ஒரு மோஷன் கொடுக்கலாம், அதையே அவர் சொன்னாரு. அதுல டங்கர் ஏன் கை கொடுத்தாரு, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த வர்மாவை காப்பாற்றுவதற்கும், அதாவது ஜஸ்டிஸ் வர்மாவை காப்பாற்றுவதற்கு இதை யூஸ் பண்ற சில காங்கிரஸ் தலைவர்கள் செய்வதை, ஏன்னா சிதம்பரம் நேற்று கொடுத்த ஒரு பேட்டியில சொல்றாரு, நாங்க we are against இது வருண் இது வர்மா கண்டினியூஷன், அவரை நாத்தணும், ஆனா ஜெயராம் ரமேஷ் போல தலைவர்கள், கபில் சில போல தலைவர்கள் அவளை காப்பாற்ற நினைக்கிறார்கள். அப்படி என்ன ஒரு நீதிபதி வீட்டுல இவ்வளவு பண்டில் நோட்டா கிடைக்கிறது, அதுக்கு சில காங்கிரஸ் தலைவர்கள் ஏன் அவரை காப்பாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டும், என்ன இருக்குது அது பின்னாடி? என்னங்க உங்க வீட்டுல உங்க ஃப்ரண்ட் ரூம்லாம் வந்து ஒரு பண்டில் கிடைச்சு வச்சுக்கோங்க, 1 கோடி ரூபாய் கேஷ் கிடைச்சிச்சுன்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீங்க சொன்னீங்கன்னா அது யாரா ஏத்துப்பாங்களா? அந்த மாதிரி அதுல வரும். அந்த ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா கேஸ் ரொம்ப இதுவா இருக்கு, மர்மமா இருக்குது. அது எப்படி அவங்க அவுட் ஹவுஸ்ல அந்த அது யாரும் ஜட்ஜி வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. டெல்லியில எல்லா வீட்டுக்கும் சிஆர்பிஎஃப் பாதுகாப்பு இருக்கிறது, சென்ட்ரல் போலீஸே ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனா ஒண்ணுங்க, இதுல என்டையர் எபிசோட நம்ம இவ்வளவு விஸ்தாரமாக பல காரணங்கள்ல பல நிகழ்வுகளை எடுத்து நம்ம இது பண்ணிருக்கோம். இதுல எனக்கு என்ன புரியலன்னா, இதுல போய் ஏன் சிக்கின்றாரு ஜெகதீப் தங்கர், என்ன நினைச்சாரு, இதை வச்சுட்டு அரசியல் பண்ணி தான் பிரதமரா வர நினைச்சாரா? அப்புறம் மோதியோட எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, எப்படி இவர் அசீவ் பண்ணிட்டாரு? அவர் பாருங்க 2014, 2019, 2024 3 தேர்தலுக்கு பிறகு பிரதமர் அவர் ஓடுறது 3வது அவரோட காலகட்டம் ஆரம்பிச்சிருக்கு டேர்ம். அதாவது சுபா, இது சிம்பிளா ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது சில நேரங்கள் சில மனிதர்கள் மண்டை குழம்பி போயிடுது. சார் ரொம்ப நன்றி சார், இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட ஆரம்பிச்சேன், அமித்ஷாவுக்கும் பாஜகவிற்கும் மோடி அவர்களுக்கும் ஜெகதீப் தங்கர் நம்முடைய துணை ஜனாதிபதி மீது என்ன கோபம்னு. அம்மா நீங்க கேட்ட கேள்வியே தப்பு அப்படிங்கறதுல தொடங்கி கடைசியா வர்மா அவரினுடைய கண்டினியூஷனுக்கு ஜெகதீப் தங்கர் உதவி செய்தது ஏன்,
அது நீடிக்கும் மர்மமாக இருக்கு. திரைமறைவில் நிறைய ரகசியங்கள் இருக்கு. இந்த ரகசியங்கள் என்று வெளிவர போகிறது? இதற்கு ஜெய்ராம் ரமேஷ் மற்றும் கபில் சிபல் போன்ற காங்கிரஸை ஆதரிப்பவர்களுடைய கை ஓங்கி இருப்பதாலேயே ஜெகதீப் தங்கர் இன்று ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் வளர்த்த தீல, காங்கிரஸ் வளர்த்த தீல இவர் தன்னை பலிகடாவாக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப அழகா உங்களுடைய பார்வையில் நிறைய விஷயங்களை கோர்த்து கோர்த்து ஒரு மாலை மாதிரி கொடுத்திருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது பற்றி பேசலாம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம் சுபா, வணக்கம், நன்றி.